ஏழை விசைத்தறி தொழிலாளர்களிடம் கிட்னி திருடிய மருத்துவமனை மீது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சட்டப்பேரவையில இன்றைய தினம் 3வது நாளாக நடைபெறும் நிகழ்வில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகாக நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறார். இன்றைய தினம் அதிமுக கிட்னி திருட்டு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பேரவைக்குள் வரும்பொழுது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டை பையிலே கிட்னி திருட்டு தொடர்பான ஒரு பேட்ஜை அணிந்து வந்தார்கள். அதில் கிட்னி ஜாக்கிரதை என்ற வாசகம் பொருந்திய வகையில் அந்த பேட்ஜ் அமைந்திருந்தது. அந்த பேட்ஜை அணிந்து கொண்டு இன்று சட்டப்பேரவை கொண்டிருந்தவர்கள் முன்கூட்டியே கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக பேசப் போவதை தெரிவித்திருந்த சூழலில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டப்பேரவையில கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக தனது கருத்துக்களையும் கேள்வியில் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த விவகாரத்துல விசைத்தறி தொழிலாளர்களுடைய வறுமையை பயன்படுத்தி சிறுநீரக முறைகேடு என்பது நடைபெற்றிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அரசின் விசாரணை குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் பாதிக்கப்பட்டோரை விசாரித்திருக்கிறார்கள். கிட்னி முறைகேடு தொடர்பாக விசாரிக்க குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பாதிக்கப்பட்டவரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது. இதன் மூலமாக கிட்னி முறைகேடு நடைபெற்றிருப்பதை அந்த குழு முறையாக விசாரித்து உறுதி செய்திருக்கிறது என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இந்த உறுதி செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை விதித்திருக்கிறது. இந்த சூழல்ல கிட்னி திருடிய அந்த மருத்துவமனை மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விசாரணைக்காக அமைக்கப்பட்டிருக்கூடிய குழு அந்த மருத்துவமனையில தற்காலிகமாக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான தடையை விதித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் மருத்துவமனை மீது இதுவரை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சித் தலைவர் பேரவையில முன்வைத்திருக்கிறார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சிறப்பு புலனாய்வு குழுவை இதற்காக அமைத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் சிறப்பு புலனாய்வு குழு உடனடியாக விசாரணையை தொடங்க அரசு உரிய வழிகளை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் நாமக்கல் மாவட்டத்தில் ஏழை விவசாயிகளை ஏமாற்றி கிட்னி திருட்டில் ஈடுபட்டவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் பேரவையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கிட்னி திருட்டு விவகாரத்துல அனுமதிக்கப்பட்ட நோயாளியிடமிருந்து கிட்னிக்கு பதிலாக மற்ற உறுப்புகளை திருடுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் பேரவையிலே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அரசு இந்த விவகாரத்துல உயர்நீதிமன்றத்துடைய மதுரை அமர்வு அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டக்கூடிய மேல்முறையீட்டை திரும்ப பெற்று அந்த குழு உரிய வகையில விசாரணை மேற்கொள்வதற்கான வழிகளை தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இந்த விவகாரத்துல பாரபட்சமின்றி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார். கிட்னி விவகாரம் தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அதன் மீது எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விவகாரத்தில் பேசியிருக்கிறார். மேலும் இந்த தொடர்ச்சியாக அடுத்த கட்சிகள் பதில் தெரிவித்து வருகிறார்கள். இது தற்பொழுது இந்த கேள்விகளுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பதில் தெரிவித்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.